அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல மதுரைய அரசாளக்கூடிய அன்னை மீனாட்சியினுடைய வரலாறை நம்ம பார்க்கலாம். தேவலோகத்துல விஸ்வாவசுன்னு சொல்லக்கூடிய ஒரு சிவபக்தருக்கு வித்யாவதினு ஒரு மகள் இருந்தாங்க. வித்யாவதி சின்ன வயசுல இருந்தே அம்பாளுக்கு கைங்கரியம் செய்யறதே தன்னுடைய வாழ்நாளுடைய பயனா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை, பூலோகத்துல இருக்கக்கூடிய அம்பாளை போய் வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தன்னோட ஆசைய தான் அப்பா கிட்ட சொல்றாங்க. உடனே விஸ்வாவசு சொல்றாரு, பூலோகத்துல கடம்பவனம்னு சொல்லக்கூடிய மதுரை நகரத்துல இருக்கக்கூடிய ஷியாமலா தேவியை போய் வழிபடு அப்படின்னு. உடனே வித்யாவதி பூலோகத்துக்கு வந்து மதுரையில இருக்கக்கூடிய ஷியாமலா தேவியை வழிபடுறாங்க. மதுரை மக்களையும் பிடிக்காதவங்க யாரு தான் இருக்காங்க? அதுலயும் மக்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய ஷியாமலா தேவியை வந்து வணங்கணும் அப்படின்னா அந்த தளத்தை விட்டு போக யாருக்குமே மனசு வராதுங்க. அதே போலதான் வித்யாவதி ஷியாமலா தேவிக்கு பணிவிட செஞ்சு அவங்களுக்கு சேவை செய்யறதையே வாழ்நாளுடைய குறிக்கோளா அங்கேயே தங்கிறாங்க. இங்கிருந்து போக மனசு இல்லாம. வித்யாவதியினுடைய இந்த தொண்டை பார்த்து மனமுருகன அன்னை மீனாட்சி 3 வயசு குழந்தையா வந்து, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்றாங்க. உடனே வித்யாவதி சொல்றாங்க, குழந்தையா வந்த நீயே எனக்கு மகளா பிறக்கணும் அப்படின்ற ஒரு வரத்தை கேட்கிறாங்க. உன்னுடைய இந்த ஆசை அடுத்த பிறவியில நிறைவேறும் அப்படின்னு ஷியாமலா தேவி வரம் கொடுக்குறாங்க. உடனே அடுத்த பிறவியில சூரசேனனுடைய மகள் காஞ்சனமாலையா பிறக்கிறாங்க வித்யாவதி. வித்யாவதி இந்த பிறவிலையும் அம்மனை நினைச்சு மனமுருகி வேண்டாங்க. அம்பாளுடைய சிறந்த பக்தையா இருக்காங்க. காஞ்சனமாலைக்கும் மலையத்துவச பாண்டிய மன்னனுக்கும் திருமணம் நடக்குது. திருமணம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகியும் அவங்களுக்கு குழந்தை பேரே இல்லை. அப்போ காஞ்சனமாலை அம்பாளை நோக்கி நிறைய வழிபாடெல்லாம் செய்யறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா மலையத்துவச பாண்டிய மன்னனும் புத்திர காமேஷ்டி யாகம் பண்றாங்க. அந்த யாகத்துல இருந்து 3 தனங்களோட ஒரு பெண் குழந்தை, அழகான ஒரு பெண் குழந்தை வருது. குழந்தை பேரு இல்லைன்ற மகிழ்ச்சியில நமக்கு குழந்தை கிடைச்சதுன்னா ஒரு பக்கம் ஒரு மகிழ்ச்சி தான். ஆனாலும் அந்த குழந்தைக்கு 3 தனம் இருக்குதே, என்ன பண்றது அப்படின்னு 2 பேரும் வருத்தத்துல இருக்காங்க. அப்போ வானத்துல இருந்து ஒரு அசரீரி கேக்குது. சரீரம் அப்படின்னா உடல், அசரீரி அப்படின்னா உடல் இல்லாத ஒரு ஒளி அப்படின்னு சொல்லலாம். அந்த அசரீரியில இந்த குழந்தைக்குரிய மன வயது, அதாவது மணாளனை பார்த்த உடனேயும் கணவனை பார்த்த உடனேயும் அந்த 3 தனத்துல ஒரு தனம் மறைஞ்சிரும் அப்படின்னு அசரீரியில சொல்லுது. உடனே மகிழ்ச்சி அடைஞ்ச மலையத்துவச பாண்டியனும் காஞ்சனமாலையும் அந்த குழந்தைக்கு தடாதகை அப்படின்னு பேர் சூட்டி எல்லா கலைகளையும் கத்து கொடுத்து சீரும் சிறப்புமா வளர்த்துட்டு வர்றாங்க. தடாதகை பிராட்டியார் எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்து உரிய அந்த வயது இளமை பருவமும் வருது. அந்த நேரத்துல மலையத்துவச பாண்டியனுக்கு அடுத்து மதுரையினுடைய அரசியாக பட்டம் சூட்டுறாங்க. தடாதகை பிராட்டியார் மதுரை அரசியாக மீனாட்சியாக மாறுறாங்க. அதாவது மீன் தன்னுடைய குஞ்சுகளை எப்படி வந்து இமைக்காமல் காக்குமோ அது மாதிரி மதுரை மக்களை பாதுகாக்கக்கூடியவள் இல்லையா அன்னை மீனாட்சி. அதனால மீனாட்சியாக உருவெடுத்து மண்ணுலகத்துல கூடி எல்லா அரசர்களை வெற்றி பெற்று முடிசூடுறாங்க. அதோட அஷ்டதிக்கு பாலர்களையும் வெற்றி பெற்றாங்க. விண்ணுலகத்துல இருக்கக்கூடிய தேவர்களையும் வெற்றி பெற்று எல்லாத்தையும் வெற்றி பெற்ற ஒரு மகிழ்ச்சியில இருக்காங்க. அந்த நேரத்துல கைலாய மலைக்கு போய் சிவபெருமான வெற்றி பெறணும் அப்படின்ற எண்ணம் தோணுது. கைலாய மலைக்கு போறாங்க. சிவபெருமான நோக்கி போர்த்தெடுத்து போறாங்க. அப்போ வில்லுல அம்பை ஏத்தி சிவபெருமான பாக்குறாங்க. பார்த்த அடுத்த நிமிஷமே 3 தனத்துல ஒரு தனம் மறைஞ்சிருதுங்க. அப்பதான் மீனாட்சி அம்மை வெக்கத்துல நான்றாங்க. தன்னுடைய மணாளன் தனக்குரிய கணவன் இறைவன் தான் அப்படின்றத நினைச்சு உளமுருகி நிக்கிறாங்க. அந்த இடத்துல மறந்து நிக்கிறாங்க. அன்னை மீனாட்சிக்கும் சோமசுந்தர கடவுளாகிய சொக்கநாத பெருமாளுக்கும் பங்குனி உத்திர திருநாள்ல திருமணம் நடக்குது. அடுத்த பதிவுல மீனாட்சி திருக்கல்யாணத்தை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.